மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய தமிழ்நாட்டினுடைய சர்வதேச அடையாளமாக இருக்கக்கூடிய கொடைக்கானல் மிகவும் கடும் நெருக்கடிகளில் இருக்கிறது. குறிப்பாக வார நாட்கள் கிட்டத்தட்ட 3-4 மணி நேரம் போக்குவரத்து நெரிசல் அங்கே ஏற்பட்டு மக்கள் பெரிதும் அவதிக்கு உள்ளாகின்றனர். நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஏற்கனவே இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு மாற்று வழிப்பாதை அங்கே உருவாக்குவதற்கு ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த பணி என்ன நிலையில் இருக்கிறது என்பதனை தங்கள் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டு அமைகின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் தம்பி செந்தில் குறிப்பிட்டது போல இந்தியாவில் இருக்கிறவர்கள் எல்லாம், தமிழ்நாட்டில் மாத்திரம் இல்லை, இந்தியாவில் இருக்கிற சுற்றுலா பயணிகள் கூட கொடைக்கானலுக்கு வருகிறார்கள். அதனால இந்த சீசனில் பார்த்தோன்னு சொன்னால் வண்டிகள் உள்ளே போவதற்கு பல மணி நேரம் ஆகிறது. ஆனால் ஏற்கனவே இதே சட்டமன்றத்தில் பல நேரம் எதிர்க்கட்சியாக இருக்கிற பொழுதும் நம்முடைய செந்தில் அவர்கள் இந்த கேள்வி அதை கேட்டதன் அடிப்படையில் இதற்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்பதற்காக நானே நேரடியாக அவர் அழைத்துக் கொண்டு கொடைக்கானலிலே போய் அந்த இன்னொரு மாற்றுப்பாதை அமைப்பதற்காக வேண்டிய பணிகளை ஆய்வு செய்வதற்காக நான் போயிருந்தேன். அதுக்கு பின்னால் இப்போ நம்முடைய அரசாங்கத்தின் மூலமாக பொறியாளர்லாம் அழைத்து அதற்கு இந்த ஆண்டே ஒரு டிபிஆர், ஒரு டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ஒன்று தேவை என்று சொல்லி அதற்கு முக்கியத்துவம் தந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது முழுமை அடைந்தவுடனேயே முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு எவ்வளவு ரூபாய் தேவைப்படுமோ அதுக்கு இசைவு பெற்று அதற்கு இந்த ஆண்டே முக்கியத்துவம் தரப்படும். மாண்புமிகு உறுப்பினர் ஏபி ஜெயசங்கரன். இதுவரை உங்க எம்எல்ஏ கேள்வியே கேட்கல. இவரு நீங்க கேட்ட ஆளுக்கே ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எதிர்கட்சி கொறடா. எனது ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில சேலம் டு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் அம்மம்பாளையம் மற்றும் இந்த கொத்தாம்பாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஊராட்சி பகுதியில் இருக்கிற நேரத்தில் அந்த ரோடு ரொம்ப அகலமாக இருக்குது. அந்த 4 வழிச்சாலை ரொம்ப அகலமாக இருக்குது. உட்கிராமத்துக்குலாம் போகிற வரவங்கள போக்குவரத்துலாம் இருக்கிறவங்களாம் இந்த ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ரோடை கிராஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்கா வரும் வாகனங்கள் வேகமாக வர்றதுங்கிறதுனால என்ன வேணும் நீ மேம்பாலம் வேணும். அப்படி கேளுங்க. கால்நடைகள்லாம் கூட்டு போறாங்க வராங்க. போக்குவரத்து ரொம்ப வெகு தூரமா இருக்கிற இந்த சாலை அகலமா ரொம்ப அகலமா இருக்கனால ரொம்ப இடைஞ்சலா இருக்குது. விபத்து அடிக்கடி நடக்குது அங்க. அதனால அங்க மேம்பாலம் கட்டி தருவாரா என்பதை தங்கள் வாயிலாக அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய ஆத்தூர் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு கவனத்துக்கு அவர் பல நேரங்களில் நேரடியாக கேட்டதன் அடிப்படையிலும் சரி, கடிதம் கொடுத்த அடிப்படையிலும் சரி, இந்த ஆண்டு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த ஆத்தூருக்கு ஒரு புறவழிச்சாலை அமைப்பதற்கு பணம் ஒதுக்கி தந்திருக்கிறார்கள். அதுக்கு தான் நன்றி சொல்றதுக்காக இருந்தாராங்கன்னு நான் பார்த்தேன். அதனால் அவர் சொல்லுகிற அந்த பாலத்தை பொறுத்தளவுக்கு இப்பொழுதுதான் என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். நாளைக்கு வரும்போது ஒரு கடிதத்தை கொடுங்க, எங்கள் துறையினுடைய பொறியாளருக்கு அனுப்பி சாத்தியக்கூறா என்பதை அலசி பார்த்து அதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.